90ஸ் கோவாக்கு போக ரெடியா இருக்கீங்களா? ஆமாங்க. இன்னும் கோவால அந்த பழைய பழமையோட இருக்கிற ஊர்கள், பிளேஸ், இடங்கள்லாம் இப்போ நான் சுத்தி காட்டப் போறேன். நான் இப்போ கோவால சல்காவ்ன்னு சொல்ற இடத்துல இருக்கேங்க. இன்னும் உள்ளுக்குள்ள போனா அந்த பழைய வைப் சூப்பரா இருக்குங்க. இதுதான் கோவாவா? இல்ல இது மட்டும் தான் கோவாவான்னு கொஞ்ச நேரத்துல ஃபீல் பண்ண வச்சுச்சு. அவ்வளோ அழகா பச்சை பசையா அந்த போர்ச்சுகீஸ், இண்டோ ஆர்க்கிடெக்சர்ல வீடுகள், அங்க இருக்க மக்கள் அவ்வளோ சாந்தமா, அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கோவா என்னதான் பார்ட்டி பார்ட்டின்னு இருந்தாலும், இந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். நெறைய வீடுகள் அங்கேயே அபேண்டன்டா இருந்துச்சு. ஆனா, ஒரு சிலர் அந்த வீட்ட நல்லபடியா ரெனோவேட் பண்ணி சூப்பரா வச்சிருந்தாங்க. பழைய பொருட்களையும் நல்லா பொக்கிஷமா பார்த்து பத்திரமா வச்சிருக்காங்க. நம்ம இவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணுங்க. வீடுமே ஒண்ணு ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. நாங்க அப்படியே நடந்து போம்போது ஒரு வீட்டோட கரண்ட் பில் பார்த்தோம். கட்டாம 50,000த்துக்கு வச்சிருக்காரு. அதுவும் அபேண்டன்ட் வீடுங்க. அப்புறம் இந்த ஏரியால நெறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அவங்களோட ஆர்க்கிடெக்சர் ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும். அவங்களோட கோகோம் ட்ரீயா இருக்கட்டும், அவங்களோட ஆப்ரிகாட் ட்ரீயா இருக்கட்டும், அதுவும் அவங்களோட வைல்டு ஃப்ளவர்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சீஸ், நீங்க இப்ப பார்க்குற விண்டோ பார்த்தீங்கன்னா, ஷெல்லுல செய்யப்பட்ட விண்டோ. சொன்னா நம்புவீங்களா? ஆனா ஆமாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து கிச்சன வந்து வெல் பக்கத்துல கட்டுவாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் உங்களுக்கு ஈஸி யூஸா இருக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கு. இப்படி இந்த மாரி அழகான பயணத்தை இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அனுபவிச்சேன். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும், இந்த சோல் டிராவல்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.